எனக்கு ஒரு யோசனை கேள்வி, அதுக்கு ஒரு விடை தெரிஞ்ச சொல்றியா? சொல்லு. தெரிஞ்ச சொல்றேன். என்னன்னா, ஒரு இடத்துல வயசானவங்க ஆதரவு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடுங்கிறதே ரொம்ப கஷ்டம். சரி. அதை பார்க்குற ஒருத்தர் அவங்களுக்கு உதவி பண்ணணும், ஒருவேளை சாப்பாடாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை. மனசு இருக்கு, ஆனால் பணம் இல்லை. பணம் இல்லை. பணம் இருக்கிறவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா பரவாயில்ல நான் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அந்த பணம் இருக்கிறவரு, சரி நான் பணம் கொடுத்துட்றேன், நீ அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற. இவர் அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு கடைக்காரர்கிட்ட போறாரு. கடைக்காரர்கிட்ட போயிட்டு என்ன பண்றாருன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆதரவற்றோருக்கு நாங்க சாப்பாடு செய்யறோம், கொஞ்சம் நல்லா சுவையா செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாரு. அவரும் நல்லா சுவையா கொஞ்சம் அதிகமா செஞ்சு கொடுத்துட்டு, எனக்கு செய்யறதுக்கு பொருளுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுங்க, அது கூலியெல்லாம் வேண்டாம்னு சொல்லி பாதி விலைக்கு செஞ்சு கொடுக்குறாரு. சரி. அந்த உணவை ரெடி பண்ணி வாங்கிட்டு இவர் போய் அந்த முதியவர்களுக்கு, வயசானவங்களுக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்களும் மனநிறைவா சாப்பிட்டு வாழ்த்துறாங்க, நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அப்போ அந்த வாழ்த்து இந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து போட்டவருக்கு வருமா, பணம் கொடுத்து உதவி பண்ண அவருக்கு போகுமா, இல்ல அந்த உணவை பாதி விலைக்கு நிறைய செஞ்சு சுவையா கொடுத்த அந்த கடைக்காரருக்கு போகுமா அந்த வாழ்த்து? இந்த ஹோட்டல் கடைக்காரருக்கு. யாருக்கு போகும்? இதை மக்கள் எதையே கேட்கலாமா நம்ம? உனக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா ஏன்னா 3 பேருமே வராங்க. 3 பேர்த்துல யாரையாவது ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. சரிங்க, இவருக்கு தெரியல. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சா, அல்லது உங்க மனசுல யாருக்கு இதுக்கு கிடைக்கும் அந்த வாழ்த்துன்னு நினைக்கிறீங்களோ, அதை கேவிபி கெத்தோட கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.